கிட்டத்தட்ட 2, 3 வருஷமா இந்த ஸ்நாக்ஸை எனக்கு செஞ்சு தாம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். பட் ஒரு நாளும் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்ததில்ல. பட் இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டோன்னே உடனே எங்கள் அம்மா இந்த மெனுவை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸும் கூட. நிறைய டீ கடைகளில் கூட இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நாங்கள் வெடி கேக் அப்படின்னு சொல்லுவோம். பட் நீங்கள் என்ன சொல்வீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய நேம் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி லன்ச் டைமில் வந்து நாங்கள் என்ன சேல் பண்ணோம் அப்படின்னா பன்னீர் பஃப்பும் இந்த வெடி கேக்கு தான் நாங்கள் சேலுக்கு வச்சுருந்தோம். ஸோ லன்ச் டைம் சூப்பராக சேல் ஆகிட்டு, ஸோ சேல் முடித்தோடனே சாப்பிட போயிட்டேன். ஸோ இன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்னா நல்ல க்ரீமி தயிர் சாதம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆக்சுவலி பழைய சாதத்தில் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். அது கூட சைட் டிஷ்க்கு வந்து இந்த காரசாதமான துவையல் தான். அது போக பக்கத்தில் உள்ள ஸ்டாஃப் வந்து எனக்கு கொஞ்சோண்டு பொரிக்கடலை கொடுத்தாங்க. ஸோ லன்ச்சு வந்து இவ்வளோ தான். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ் எடுக்க போயாச்சு. ஸோ இன்டர்வல் டைம் விட்டோன்னே அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரௌனியும் நல்ல சூப்பரான ஹெல்த்தியான பருத்தி பால் வச்சுருந்தோம். ஸோ இதுவுமே செமையாக சேலாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூப்பராக வாங்கி வாங்கி குடித்தாங்க. நாளைக்கு சேல்ஸ்க்கு என்ன மெனு வைக்கங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். பாய்.